ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் ஆச்சி பானிபூரி கிட் பயன்படுத்தி பானிபூரி செய்ய போகிறோம். நீங்களாம் டிவியில் பார்த்துருப்பீங்க ஆடு ஆச்சி பானிபூரி கிட், அதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆக்சுவலி நம்ம பாக்கெட் ஐட்டம்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த பானிபூரி கிட்டில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு முறை சுவைத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த பேக்கிங் வாங்கியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ போடுறேன். இந்த பேக்கிங்கில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதோட விலை என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பானிபூரி கிட்டோட பேக்கேஜ். இந்த பேக்கெட் மேலே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மேக் ஹைஜீனிக் பானிபூரி அட் ஹோம் இன் 10 minutesனு லெஃப்ட் சைடில் எழுதியிருக்காங்க எல்லோ கலரில். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூரி பெலட், மின்ட் சட்னி, ஸ்வீட் டமரைன் டேட்ஸ் சட்னி, சீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குன்னு. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3லையும் இந்த பேக்கெட்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. மேலே சில்வர் ஃபாயில் பேப்பரில் இருக்கிறது வந்து பானிபூரி. இதை நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாலித்தீன் பேக்கிங் இருக்குது. இதை கட் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. எஸ், பேக்கிங்கில் அவங்க கொடுத்துருந்த மாதிரி 3 பேக்கெட் வச்சுருக்காங்க. மின்ட் சட்னி க்ரீன் கலரில் இருக்கிறது, நம்ம பானி செய்வோம் இல்லையா அதுக்கான சட்னி இது. அதுக்கப்புறம் இது வந்து டமரைன் டேட்ஸ் ஸ்வீட் சட்னி. இது ஒரு மசாலா பாக்கெட் சீசனிங். ஆக்சுவலி அந்த உருளைக்கிழங்குக்கு போடுற மசாலா. நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ண போகிறோம், ஆனியன் கட் பண்ண போகிறோம், அதே மாதிரி கொத்தமல்லி எடுத்துக்க போகிறோம். இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க 2 சட்னியுமே நம்ம 2 பவுலில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பானி செய்யறதுக்கு இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி மின்ட் சட்னியை 250 மில்லி தண்ணீர் சேர்த்து கலந்து கொள்ளவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் 250 மில்லி தண்ணி சேர்க்கலை. ஏன்னா ஆடில் பார்த்தா 24 பூரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பேக்கிங்கில் எதுவும் கவுண்டிங் இருக்க மாதிரி தெரியல. உள்ளே நம்ம இன்னும் பிரித்து பார்க்கல. ஸோ அந்த 24க்கு பூரிக்கு ஏற்ற மாதிரி பானி கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன் நான். ஏன்னா டேஸ்ட்லெஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு 100-150 அது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி கலந்துக்கிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு, அதாவது ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மசிச்ச உருளைக்கிழங்கோட எப்படி மசாலா சேர்க்கறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிடலாம். பூரி மசாலா செய்ய 200 கிராம் வேக வைத்த உருளைக்கிழங்கு மற்றும் ஒரு நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றுடன் கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி சீசனிங்கை சேர்த்து நன்கு மசிக்கவும், தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பூரி பேக்கெட்டை கட் பண்ணி ரெடியாக பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிளேட்டில். இதில் பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்குது கரெக்டாக. ஆடில் 24ன்னு சொன்னாங்க, அதே மாதிரி 24 இருக்குது. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பூரி செய்யறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு சூடாக்கவும், கொடுக்கப்பட்டுள்ள ஆச்சி பானிபூரி பெலட்டை சேர்த்து மிதமான சூட்டில் சரியாக பொரியும் வரை வறுத்தெடுக்கவும்.
நம்ம ஃபஸ்ட்டு இதே மாதிரி சிங்கிளாக போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் 4-5 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 24 பூரியில் 3 பூரி மாத்திரம் சரியாக பொரியலை, பாக்கி எல்லாமே நல்லா ஃபுல் ஃபார்மில் கிறிஸ்பாக சூப்பராக கடையில் இருக்கிற பானிபூரி மாதிரியே பொரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக. இப்போ பானிபூரி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலி இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு பூரியுடன் உருளைக்கிழங்கு மசாலா, தேவையான அளவு ஆச்சி புளி சட்னி மற்றும் பானி சேர்த்து சுவைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்கான். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேட்டு கடையில் நம்ம சாப்பிட்ற மாதிரி பூரியில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு கட் பண்ண ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி வச்சு பானி சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஒரு 2 பூரிக்கு மாத்திரம் நான் ஸ்வீட் சட்னி, அவன் கொடுத்துருக்க ஸ்வீட் சட்னியை ட்ரை பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். கடையில் ஆக்சுவலி சேட்டு கடையில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை அப்புறம் இந்த ஓமப்படி இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளாம் செல்ஃபாக எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணுவோம் ஒரு நாள். அதுவும் வீடியோ போடலாம் நம்ம. இந்த பேக்கில் பேக் சைடில் ஆக்சுவலி ரேட் 40 rupees எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேட்ச் நம்பர், பேக்டு ஆன் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.